அண்மை செய்தி திருப்புவனம் அஜித் மீது நகை திருட்டு புகார் கூறிய நிகிதா தலைமறைவாகிவிட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சம்பவத்தன்று நிகிதாவின் காரில் நகைகள் எதுவும் இல்லை எனவும் தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபரூக். வணக்கம். நிகிதா தற்போது தலைமறைவாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவர் மீது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு பண மோசடி புகார் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மன் கோயிலுடைய தற்காலிக ஊழியராக இருந்த அஜித்குமார் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற பெண்மணி காரை நிறுத்துவதில் இருந்த போது அவர் காரில் இருந்த ஒரு 10 பவுன் நகையை அவர் திருடியதாக காவல்துறையில் புகார் அளித்தார். அவருடைய புகாரை அடுத்து அஜித்குமாரை காவல்துறை கைது செய்து விசாரணையின் போது அடித்து தாக்கியதில் அவர் உயிரிழந்த சம்பவம் தற்போது வரை தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பையும்